நம்ம இன்னைக்கு இந்த கம்பெனி மிக்ஸி வந்து சவுண்டு கம்ப்ளைண்ட்டை நம்ம ஈஸியாக ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. இந்த கம்பெனி மிக்ஸியில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கப்ளரை நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறோம். கப்ளர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பேக் சைடு ஸ்க்ரூலாம் கழட்டணும். இப்போ வந்து நம்ம பேக் சைடு ஸ்க்ரூ கழட்டிட்டு வயரிங் வந்து நீங்கள் வந்து அப்படியே பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஈஸியாக நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும். வயர்லாம் கழட்ட வேண்டியதில்லை. அந்த செலக்டர் சுவிட்சை மட்டும் நட்டை கழட்டி விட்டு சுவிட்சோடு செட்டாக எடுத்துட்டோம்னா நம்ம வந்து மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. அதுமாதிரி மேலே உள்ள அடாப்டருக்கு 3-4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அதை கழட்டிட்டோம்னா இந்த மாதிரி ரொம்ப ஆயிரும். இப்போ மோட்டருக்கு மேலே 2 ஸ்க்ரூ மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதையும் கழட்டிட்டு சுவிட்சோட வெளியே எடுத்துடணும். அந்த பாடியை விட்டு டோட்டலாக நம்ம வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜார்லேருந்து தண்ணி ஒழுகி அந்த புஷ்ஷு வந்து டைட்டாக நிற்கும். அதை நம்ம எப்படி ஈஸியாக சர்வீஸ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பேசிக் மாடலு. அதனால் 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக ரோட்டார்லாம் வெளியே எடுத்துட வேணாம். இப்போ மேலாக்கில் அந்த மேலே உள்ள கவர் பிளேட்டை மட்டும் கழட்டினாலே போதும். அதுக்கு 2 ஸ்க்ரூ சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட்டை 8ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு கழட்டினோம்னா கலண்டுரும். ஒரு பாக்ஸ் ஸ்பேனர், அதாவது பைப் ஸ்பேனர் மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் கழட்ட ஒரு ஈஸியாக இருக்கும். மேலே அந்த ரோட்டரையும் பேக் கவரையும் பிடிச்சிட்டு நம்ம மேலே உள்ள பிளேட்டை மட்டும் எடுத்தோம்னா வந்துடும். ஏன்னா இதில் தான் அதிகமாக தண்ணி பட்டு ரஸ்ட்டு நிறையா இருக்கும். இதை மட்டும் நம்ம ஆயில் ஊற்றி சர்வீஸ் பண்ணோம்னாலே போதுமானது. இதுக்கு நம்ம எந்த செலவுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா புஷ்ஷு நல்லா இருக்குது, சாஃப்ட்டும் தேயலை. ஆயில் மட்டும் நல்லா நம்ம குளிர ஊற விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு புஷ் பிளேட் இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி நம்ம ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். இது எதுக்காக இது ட்ரை ஆகுது, இந்த புஷ்ஷு டைட் ஆகுது அப்படின்னா ஓடும்போது அந்த புஷ்ஷோட வந்து ஹீட் ஆகும்போது டைட் ஆகும்போது மோட்டரை ஓட விடாது. இது ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அது சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அதில் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணுறது. அந்த புஷ்ஷு சூடாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம வந்து சுற்றுறது ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஆயில் விடுறதில்ல. அந்த புஷ்ஷு சூடாகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஆயில் விடுறது. அதே மாதிரி அந்த சாஃப்ட்லேயும் லேசாக ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னா லேசாக லூப்ரிகன்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் லேசாக ஃப்ரீயாக சுற்றுறதுக்காக. உங்களுக்கு இதை மட்டும் பக்காவாக பண்ணிட்டோம்னாலே போதும். மேலே உள்ள புஷ்லையும் கீழே உள்ள புஷ்லையும் நம்ம ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எவ்வளோக்குள்ள ஊற அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. புஷ் லைஃப் கொஞ்சம் நாள் இருக்கும். அதே மாதிரி ஜார் வந்து கம்ப்ளைண்ட்டை பார்த்துடணும். மெயினாக ஜார் கம்ப்ளைண்ட்டோட இதை சரி பண்ணாலும் வேஸ்ட்டு. ஜார்லேருந்து திரும்ப தண்ணி ஒழுகி மறுபடியும் புஷ்ஷில் உள்ள எண்ணெயை ஃபுல்லாக எடுத்துரும். இப்போ மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து அதே மாதிரி மேலாக்கில் வச்சு நம்ம வேறு எதுவுமே ரிமூவ் பண்ணல, சிம்பிளாக பண்ணுறேன் நான். மேலாக்கில் உங்களுக்கு பிளேட்டை வச்சுட்டு 2 8ஆம் நம்பர் போல்ட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம டைட் பண்ணுறோம். அவ்வளோதான். டைட் பண்ணிவிட்டு லேசாக ஒரு டச் வைக்கணும். அப்படின்னா தான் அந்த இது சென்டராக வந்து நிற்கும். போல்ட்டை நம்ம ஃபுல் டைட் நல்லா வச்சிடணும். ஓரளவு அதுக்காக ஃபுல்லாக ஏற்றிடக்கூடாது. ஒரு முறை நிற்கிற மாதிரி கேப் விட்டுறணும். அப்புறம் தட்டும்போது சென்டர் நிற்கும். எப்படி தட்டுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஃபோர்ஸாகவும் தட்டிடக்கூடாது. ஏன்னா அலுமினிய கவரு தெரிச்சிடும். சின்ன சுத்தியில் வச்சு லேசாக தட்டினோம் அப்படின்னா அந்த ரோட்டார் வந்து சென்டராக வந்து நின்றுடும் நம்மளுக்கு. அதுக்காக தான் அந்த லேசாக அந்த டச் வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டைட்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் பாருங்கள், லேசாக டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒதுங்கி வந்து சென்டராக வந்து நின்று அதுக்கப்புறம் ஒரு மரம் டைட் ஏற்றிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம லூஸ் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் இருந்தாலும் லேசாக ஒரு இடத்துல மட்டும் உரசுற ஃபீலே இருக்குது. அதுக்காக நம்ம மறுபடியும் இன்னமும் டச் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பேக் சைடில் கொஞ்சம் டச் வச்சு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் வைக்கவும் கொஞ்சம் ஃப்ரீயாக பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மோட்டர் ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கையில் பிடிக்கக்கூடாது, சுற்றிடும் அந்த ஃபோர்ஸுக்கு. நம்ம கட்டிங் பேர் வச்சு தான் நம்ம பிடிச்சி டெஸ்ட் பண்ணணும். இப்போ கட்டிங் பேரை பிடிக்கிறேன். கட்டிங் பேரில் பிடிச்சிட்டு நம்ம ரன் பண்ணும்போது இப்போ எனக்கே ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக, அதாவது கரெக்டான காடியில் கிரிப்பில் அந்த கட்டிங் பேர் வச்சு பிடிச்சிட்டு நம்ம செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்குது. எந்த ஸ்பார்க்கும் கிடையாது. கார்பன்லேருந்து எந்த ஸ்பார்க்கும் வரல. பிடிக்கலைனால எந்த அந்த ஸ்பார்க் எதுவுமே வராது. இப்போ ஓகே தான். உங்களுக்கு சிம்பிளான மெத்தடில் நம்ம சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை இந்த சவுண்டு கம்ப்ளைண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும். அதே போல் மிக்சியில் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீச்சின்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர்றதுக்கு காரணமே அந்த புஷ்ஷில் தண்ணி எண்ணெய் இல்லாதது தான்.
மறுபடியும் நம்ம சாஃப்ட்டில் டச் பண்ணுறதுக்காக லேசாக கொஞ்சம் ஆயில் விடுறோம். ஆயில் விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம இனி அசம்பிள் பண்ண வேண்டியது மட்டும்தான். அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இது மிக்ஸி ஓகே தான். இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு நம்ம எந்த ப்ராப்ளமும் வராது. இதில் ஜாரை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நம்ம இருந்த மாதிரியே ரீஅசம்பிள் பண்ணுறோம். மறுபடியும் அதே மாதிரியே நம்ம பொசிஷன் வயர் வந்து சுவிட்சுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு திருப்பி வச்சுக்கிறணும். ஒரு சைடு ஆப்போசிட் சைடில் வச்சிங்கன்னா வயர் அந்த சுவிட்சுக்கு லென்த்து பத்தாது. அதனால் சுவிட்சுக்கு லென்த்து இருக்கிற மாதிரி வயரை வச்சு நம்ம அந்த ஸ்க்ரூ அசம்பிள் பண்ணணும். உங்களுக்கு அதே மாதிரி அதில் குரோமோட் ரப்பர் வச்சுருப்பாங்க. அந்த ரப்பர் தான் மோட்டரோட வைப்ரேஷன் கட் பண்ணும். அதையும் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணி பக்காவாக பண்ணிவிட்டு மேலே அடாப்டரை மாட்டிட்டு நம்ம சுவிட்சை மாட்டினோம்னாலே ஓகே தான். இதில் சுவிட்சில் வயரிங்கில் வந்து சப்போஸ் நீங்கள் தெரியாமல் கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த இது என்ன ஸ்பீடு என்ன வரும்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே அடாப்டர் மட்டும் மாட்ட வேண்டியிருக்கு. அடாப்டர் அந்த ஒரு காடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த காடி தான் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி எதுவும் ஜாரில் வடிஞ்சிச்சுன்னா வெளியே வர்றதா, அதனால் அது எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். இப்போ அடாப்டர் பேக் ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ மட்டும் வரும். அதை நல்லா ஃபுல் டைட் வச்சிடணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த சுவிட்சை மாட்டினோமா ஃபினிஷ் ஓவர் தான் இது. இதில் வந்து வயரிங்கும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வயரிங் வந்து இது வந்து 2 பின் வயர் தான் வரும். ஒரு 750 வாட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா 3 பின் வயர் வரும். அதில் வந்து எர்த்தை வந்து நேரடியாக மோட்டரில் ஸ்க்ரூ பண்ணிக்குவாங்க. இதில் வந்து 2 வயர் தான் வரும். ஒன்று வந்து நேராக ஓஎல்பிக்கு போயிட்டு இன்னொன்று வந்து சுவிட்சுக்கு போயிடும். வயரிங் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து வேறு எதுவுமே கழட்டலை, சிம்பிளாக பண்ணணுன்றதுக்காக வேறு எதுவுமே ரிமூவ் பண்ணலை. அப்படியே சுவிட்சோட நட்டை மட்டும் கழட்டிட்டு மாட்டி விட்டுருக்கேன். அதனால் அப்படியே மாட்டினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வர பிளாக் வயரை கொண்டு வந்து ஓஎல்பியில் மாட்டி விட்டாச்சு. அதே மாதிரி ஓஎல்பியிலேருந்து அவுட்டை கொண்டு போய் நேராக மோட்டருக்கு போயிடும். அந்த பிளாக் கலர் வயரு ஓஎல்பியிலேருந்து வர அவுட்டு வந்து நேரடியாக மோட்டருக்கு போயிடும். அந்த ரெட்டு வயர் வந்து நேராக சுவிட்சுக்கு வந்துடும். ரெட்டு வயர் வந்து சுவிட்சுக்கு வந்துடும். அப்புறம் வந்து 1-2 ஸ்பீடு, அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம வந்து பெரிய கஷ்டப்பட்டுலாம் சர்வீஸ் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளான சர்வீஸ் இது. அதிகபட்சம் ஃபேஸ் பண்ணுற கம்ப்ளைண்ட்டு தான் வீட்டில் சவுண்டு அதிகமாக வரும். மிக்ஸி ரிப்பேர் ஆகலை, ஆனால் சவுண்டு மட்டும் வரும். இந்த எண்ணெய் பசை இல்லாமல் வர சவுண்டு தான் அது. இது வந்து மேக்ஸிமம் டாப்லேயே எண்ணெயை ஊற்றி சரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணணும்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு தொந்தரவு இருக்காது. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு தொந்தரவே இருக்காது. அதுக்காக தான் ரிமூவ் பண்ணி ஆயில் ஊற்றுறது. மேலே ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் நிற்கும். மறுபடியும் அதே மாதிரி கப்ளரை வந்து நம்ம நார்மலாக ப்ரெஸ் பண்ணி இறக்கி விட்றணும். நம்ம கப்ளர் மாட்டிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சவுண்டுக்கு வந்துருச்சு. நார்மல் என்ன மிக்ஸி என்ன சவுண்டில் இருக்கணும் அதே சவுண்டில் வந்துருச்சு. பக்காவாக செக் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா தரவாயிருச்சு. இப்போ உங்களுக்கு மறுபடியும் பேக்கில் எல்லாம் ஸ்க்ரூ போட்டுட்டு மிக்ஸி சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை வந்து மேற்கொண்டு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.